சொல்ல சின்ன பொண்ணுடைய மாமியார் சொத்துட்டாங்க. சின்ன பொண்ணுக்கு மாமியார் பொண்ணு பொண்ணு மாமியார் சொத்துட்டாங்க. எங்களுக்கு எதுவும் சொல்லல கொள்ளு அவங்க வீட்டுக்காரன் வாட்ஸ்அப்ல போட்டு அதை பார்த்து நான் இந்த பொண்ணு எல்லாம் கும்பல நாங்க போனோம். போன இடத்துல நாங்க ஒரு பக்கமா உட்காந்துட்டோம். நாங்க உட்காந்து சேர விட அவர் தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டான். உங்க பக்கம் பொண்ணுகிட்ட அனுப்ப மாட்டாளாம். அவ அங்கதான் வச்சுன்னு இருக்கிறான், அங்கதான் இருக்கிறாங்க. உங்க கண்ணிலே படாத அளவுக்கு பார்த்து வச்சுன்னு இருக்கா. இப்பதான் இன்னைக்கு போனான் காலையில. இப்பதான் வர ரொம்ப கண்ணில் பட மாட்டான். அது இவகிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறா இப்ப அதிகமா. அவளா? ஆமா. ஏன்னா உங்க அம்மாவும் இறந்துட்டாங்க இல்லையா, அதனால நீ இங்கே இரு, என்னத்துக்கு நீ அங்க போய் இது பண்ணிட்டு இருக்கிற, நாங்க தானே உன் மேல உண்மையா இருக்கிறோம், உனக்கு தெரியலையா, அவ எங்க இருக்கிறா உங்ககிட்ட, அவ அவங்க அம்மா வீட்டுல தானே இருக்கிறா அப்படின்னு மனசை மாத்துறாது ஏதோ சொல்லி. இப்ப எப்படிதான் அந்த குழந்தை அப்பா அப்பான்னு கேட்டு காலையில இருந்து இவ ஒண்ணு வேலையை விட்டுட்டு இவன் கூட இருக்கணுமா. ஆனா அவன் சம்பாதிச்சு போட மாட்டான், சும்மாட்டே சொல்றான், நேரத்துக்கு அந்த டைமுக்கு சொல்றான், நான் நீ வீட்டுல இரு நான் சம்பாதிச்சு போடுறேன் அப்படின்ற மாதிரி பேசுறான். ஆனா இவ கேட்க மாட்டாளாம். என்னதான் செய்யுது இந்த குழந்தையோட அப்பா அப்பான்ட்டு காலையில போன இன்னும் வரல அவன். அந்த குழந்தைக்காக அந்த குழந்தை இப்படி இருக்கும். இப்ப எப்படிதான் வந்துருவான் இன்னைக்கு நைட்டு வந்துருவான். வரணும் அவன் இன்னைக்கு வருவான், வந்து பாப்பான். நம்ம அதுக்கு தகுந்த காலையில தான் போனான். அந்த குழந்தை அப்பா அப்பா நழுவுது, எனக்கே கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணுக்கு தெரியாது, இப்ப நாங்க ஓடி வந்துக்கிறோம். பொண்ணுக்கு தெரியாது, இப்ப நாங்க ஓடி வந்துக்கிறோம். கொஞ்சம் இதாதானே இருக்கு, வேலைக்கு போகல. அவருக்கு கூட ரொம்ப அமங்கலம் பண்ணி இன்னைக்கு 20 நாள் வீட்டுல தாங்க அந்த பொண்ணு. பொண்ணு நிலைமையே மோசமா இருக்கு. காலையில நாங்க அவங்க யாரு பிரச்சனை அவங்க கேட்கணும்ல. அதுக்கு வர மாட்டேன். எப்படி வர முடியும்? அவன் காலையில கோச்சிங் போயிட்டான், அந்த குழந்தை அழுது கிடக்குது. இது பசங்க 2 பசங்க விட்டு விட்டு அதுக்கே தெரிய குழப்ப நாங்க ஓடியாந்துக்கிறோம் இங்க. அது ஒண்ணு நான் சொன்னதை செய், புரியுதா? இது ஒரு 10 நாள் அடக்கி அதிகமா ஒரு இது, புரியுதா? இப்ப அமாவாசைக்கு போய் அவ பண்ணிட்டு வந்துருக்கா, திரும்பி அவனை நம்ம வழியாவே வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒண்ணு விட்டுடு, ஒண்ணு அவன் கூட இருக்கிறதுக்கு வழி பண்ணு. ஏன்னா அவளை இல்லைன்னா அவளை ஒரு வழி பண்ணு. குழந்தை அதுதான் தாலி கட்டி விட்டுட்டு போனா என்ன பண்ண முடியாது? நான் சொல்றதை கேளு. ஒண்ணு நான் சொன்னதுக்கு வழி பண்ணு, ஒண்ணு அவளை சரி பண்ணு, பண்றதுக்கு எனக்கு வழி விடு, புரியுதா? அவளுக்கு எதுவுமே செய்யாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவளை பண்ணாதான் எல்லாத்துக்குமே ஒரு வழி பிறக்கும். வேலை செய்யறோம் எத்தனையும் சரி. நான் ஏற்கனவே உன் பொண்ணுகிட்ட நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன், ஏமா நீ என்ன நிம்மதியா இருக்கணும்னா அது நான் சொன்னதை நீ செஞ்சாதான் என் வேலையை நான் பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஒரு 10 நாளைக்கு வரா, 10 நாளைக்கு வந்து அழுதுட்டு அப்புறமா கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் நல்லா இருக்குது, 3ஆம் நாள் ஆரம்பிச்சுக்குது அவங்க வீட்டுல. புரிச்சுக்குதா? நீ இருக்கனால ஆறுதலா இருக்குது, வந்து இருக்கிறா. நீ இல்லைன்னா எங்க போவா சொல்ல? இப்ப அவங்க வாடகை இருக்கிற வீட்டுலதான் இப்ப இருக்குது. அது இருக்கட்டும், காலையில அங்க போய் ஃபுல்லா அங்கதான் இருக்கிறான், அவன் கூடதான் இருக்கிறான். அவன் இஷ்டம் தானா இன்வேட்டி, புரியுதா? அவன் இஷ்டமாமா? அவன் இஷ்டம் தான், அவ சொல்றதுதான் அவன் கேட்பானா. அப்ப அதுதான் நாங்க உங்ககிட்ட வந்துக்கிறோம். அவ்வளவு தூரம் இருக்கிற டிராபிக் எல்லாம் விட்டு நாங்க வந்த வழி எவ்வளவு